ஹாய் கைஸ், அரைச்சி விட்டு நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு 1/4 கிலோ அளவு சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு இது ரெண்டையும் சேர்த்திட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி வச்சுருக்கேன், அதையே சேர்த்திக்கலாம். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 மூடி தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு தாளிப்புக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை இது 3ஐயும் போட்டு தாளிச்சிட்டு அரைச்சி விட்ட மசாலையும் சேர்த்திக்கலாம். ரொம்ப தண்ணியாட்ட வைக்க வேணாம், கெட்டியாக வச்சாதான் நல்லாயிருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு புளி சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு மாங்காய் சேர்த்திக்கிறேன். இல்லை மீன், பாறை மீன் ரெண்டும் சேர்ந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். மீனை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் மூடி போட்டு எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வேக வச்சா சூப்பரான மீன் குழம்பு ரெடி.